எல்லோருக்கும் வணக்கம். பிரஸ்ட் ஃபீடிங்ல 3-3-3 ரூல்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மையாவே சயின்ஸ்ல இருக்கா? வாங்க பார்க்கலாம். உண்மையை சொன்னா 3-3-3 ரூல் உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மெடிக்கல் கைட்லைன் கிடையாது. ஆனா பிரஸ்ட் ஃபீடிங் பத்தி ஒவ்வொரு அம்மாவும் தெரிஞ்சுக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம இங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பேபி கியூஸ், அதாவது அறிகுறிகள். குழந்தை அழுதாதான் பால் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. குழந்தை சில அறிகுறிகளை முன்னமே காமிப்பாங்க. அதாவது விரல் சப்புறது, வாயை திறக்கிறது, பிரெஸ்ட் தேடுறது, இது மாதிரியான அறிகுறிகள் இருந்தாவே நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்கலாம். குழந்தை அழுது பால் கொடுக்கறது, அதாவது அழுகிறதுங்கிறது அந்த அறிகுறி கடைசியான அறிகுறி தான். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம ஃபீட் பண்ணலாம். செகண்ட், ப்ராப்பர் லேட்ச். நீங்க குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது உங்களுக்கு வலி இருந்தா அது சகஜம் கிடையாது. ப்ராப்பரான லேட்சிங், அதாவது குழந்தை சரியா வாய் வச்சு குடிக்கிறாங்க அப்படின்னா அம்மாவுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும், குழந்தையும் நல்லாவே பால் குடிப்பாங்க, எந்த தொந்தரவும் இல்லாம. பால் கொடுக்கும்போது வலி இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு லாக்டேஷன் கன்சல்டன்ட்டை கான்டாக்ட் பண்ணி என்ன இஷ்யூன்னு முதல்லயே செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் மில்க் கொலஸ்ட்ரம், அதாவது முதல் பால், சீம்பு பால் இருக்கும் இல்லையா, அதுதான். அது ரொம்ப முக்கியம். குழந்தை பிறந்த உடனே 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க குழந்தைக்கு ஃபீட் பண்றது. இது வெறும் சில துளிகள் தான் இருக்கும். ஆனா முதல் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான எல்லாமே அதுல இருக்கும் குழந்தைக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க ஈட்ரைய ஃபாலோ பண்ணுங்க. குழந்தை பிறந்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கிற எல்லா அம்மாக்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. குழந்தை அடுத்தது பிறக்க போற அம்மாக்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.